உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். டெல்லி சரணம்பாடிகள் அரிதார பூச்சிகளின் ஏமாற்று வித்தைகளை பொய்யாக்கி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்புடன் வெற்றி வாயிலை நோக்கி விரைகிறார் நம் முதலமைச்சர் என திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். திருநர் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். திருநர் பாதுகாப்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசே திரும்ப பெறுக என திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் மற்றொரு அறிக்கையை விடுத்துள்ளார். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி எச்சரிக்கை என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. அவர் எழுதியுள்ள கட்டுரையை பற்றிய செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. வந்தே மாதரம் குறித்த ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளது. RSS பாஜக ஆதரவு ஏடான தினமலரே வெளியிட்டுள்ள செய்தி: தேசிய கட்சி என்ற ஆளும் கட்சியின் அவலமும் அதன் அடிப்படை கட்சிகளின் சரணமும் 3 முறை மூக்கறுக்கப்பட்ட பாஜக தினமலர் தேர்தல் களத்தில் வந்துள்ள கட்டுரை விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபியை அடையாளம் காண்பீர். புதுச்சேரிக்கு முழு மாநில தகுதி தேவையில்லையாம். மக்களவையில் TR பாலுவுக்கு உள்துறை அமைச்சர் பதில். ஏப்ரல் 1 முதல் உறுதி செய்யப்பட்ட ரயில் பயணச்சீட்டை 72 மணி நேரத்துக்கு முன்பு ரத்து செய்தால் முழு கட்டணத்தையும் திரும்ப பெறலாம். வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் 1,92,636 மாணவ மாணவிகள் பயன். பெற்றோர்கள் மகிழ்ச்சி. 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொம்மலாட்ட நிகழ்ச்சி மூலம் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம். தமிழர் தமிழ்நாடு நலன்களை காக்க திமுக கழக கூட்டணியை ஆதரிப்பீர் என பழநெடுமாறன் வேண்டுகோள். மாற்றுத்திறனாளிகள் 100% வாக்களிப்பதற்கு நடவடிக்கை. சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை.